ஹாய் காய்ஸ், நான் தான் சதீஷ் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாக் எமௌண்ட் மாதிரி ஒன்று விட்டுருக்காங்க. அதை தான் வந்து நம்ம ஸ்பின் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் எமௌண்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்கைத்து ஸ்கின் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஈவெண்ட் ஃபுல்லாக எடுக்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2200 டைமண்ட் கிட்ட ஆகும். ஸோ வந்து இப்போ நம்ம சிங்கிள் ஸ்பின்னாக பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்துட்டு நம்ம 1000 டைமண்ட் கொடுத்து பண்ணுறதுக்கும் இப்போ சிங்கிள் ஸ்பின்னாக சுற்றி அதில் வந்துட்டு இடையிலே நமக்கு லக் இருந்து கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு லக்கு தானே, டைமண்ட் நமக்கு தான் மிச்சமாகும். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் கைஸ். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று வந்து டோர்னமெண்ட் வைக்க முடியல. ஸோ வந்து இந்த வீக்கில் வெனஸ்டே தேர்ஸ்டே போல் வைக்கிறேன், இல்லைன்னா வந்துட்டு நெக்ஸ்ட்டு சண்டே வைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ வந்து அதை கொஞ்சம் என்னென்னு பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதனால் வைக்க முடியல. இப்போ வந்து நமக்கு ஸ்கைத்து ஸ்கின் வந்து கொடுத்துட்டாங்க கைஸ். இந்த ஈவெண்ட்டில் இன்னும் வந்து நமக்கு இந்த ஃப்ளாக் அமௌண்ட் மட்டும் கொடுக்கணும். நான் இப்போ போயிட்டு கரெக்டாக ஒரு சிங்கிள் ஸ்பின் 9 டைமண்ட் சுற்றுவேன். அதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லி அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க. இதுக்கு தான் நான் வந்து சொன்னேன் சிங்கிள் ஸ்பின்னாக சுற்றுங்கன்னு. உங்களுக்கு வந்து நீங்கள் 1023 டைமண்ட் கொடுத்து எல்லா ஸ்பின்னையும் ஒரே தடவையில் சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து டைமண்ட் தான் வேஸ்ட் ஆகும். ஏன்னா உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா முன்னாடி கம்மியான டைமண்ட்லேயே கிடச்சிரும். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பை காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.